ஏசப்பா கிட்ட வந்த ஒரு பெண் பரிமள தைலத்தை அவர் மேலே ஊத்துறா. அந்த தைலம் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதால யூதாஸ் அதை விற்று தரித்திற்கு கொடுக்கலாமேன்னு சொல்கிறான். இதை கேட்கும்போது அப்பா, ஏழை எளிய ஜனங்கள் மேலே தான் யூதாஸ்க்கு எவ்வளவு பாசமும் அக்கறையும்னு நினைப்போம். ஆனால் உள்நோக்கம் அவன் ஒரு திருடனா இருந்ததால இதை விற்று காணிக்கையா போட்டா நாம எடுத்துக்கலாமேன்னு நினைச்சான். பக்கத்திலேயே இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும்னு தெரிஞ்சும் என்ன ஒரு துணிகரம்! இப்படிப்பட்ட யூதாஸ்களாக தான் கிறிஸ்தவ சமுதாயம் இப்போ மாறிட்டு வருது. வெளியே பெரிய ஊழியம் செய்வது போல தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா தேவ மனுஷங்களா வேஷம் போட்டு உள்ளே தான் எத்தனை பொய், புரட்டு, பெருமை, மாய்மாலமும் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்குவோம், இந்த நடிப்பெல்லாம் பூமியில் வேணால் நல்லவங்கன்னு சொல்லி பேர் புகழ் கிடைக்கலாம். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு பரலோகம் போக முடியாது. நம் முகத்தை அல்ல, நாம் என்ன செஞ்சாலும் இருதயத்தை மட்டுமே பார்க்குற ஒருத்தர் இருக்காரு. அவர் மனசில் நாம் இடம் பிடிக்கணும். அப்போ தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். நான் பைபிள் வாசிக்கும்போது இருதயம்னு வர்ற வசனத்துக்கு பக்கத்தில் ஹார்ட் சிம்பிள் போடுவேன். பைபிளில் முக்காவாசி பிளேஸில் இந்த சிம்பிள் இருக்கிறதுலேருந்து தேவன் எவ்வளோ இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு புரிஞ்சு இருதயத்தில் உள்ள குப்பையெல்லாம் வெளியே வீசிட்டு முதலாவது நம் இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம்.